இன்றைக்கான ஆன்மீக கதைகள் பார்ப்போம். 63 நாயன்மார்களில் அதிபத்த நாயனார் அவர்கள் பற்றி பார்க்குறோம். அதிபத்த நாயனார் அவர் எந்த ஒரு படிப்பும் படித்தது கிடையாது, கோயிலாக சுற்றியவரும் கிடையாது, எப்போதும் இந்த பூஜை புனஸ்காரம் அப்படி இருந்தவரும் கிடையாது. இறைவனின் அருள் கிடைக்க நம்மளுக்கு படிப்போ விரதமோ பொருளோ தேவையில்லை, தூய்மையான மனது இருந்தால் போதும் அப்படின்னே நம்மளுக்கு அதிபத்த நாயனாரோட வரலாறு நமக்கு உணர்த்துது. ஏன்னா அதிபக்தர் என்றால் சிறந்த பக்தர் என்பதுதான் பொருள். அதிபக்தர் என்பதே அதிபத்தர் அப்படின்னு அவருக்கு அந்த பேர் வழங்கலாயிற்று. இதுவரை பார்த்திங்கன்னா இவரை விரித்திரை சூழ் கடற்நாகை அதிபத்தர் கடியேன் என்று திருத்தொண்டை தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுகிறார். நாகை கடற்கரையில் உள்ள நுழைப்பாடி என்று அழைக்கப்பட்ட நம்பியார் நகர் குப்பத்தில் பரத குலத்தில் வலைத்தொழில் மரபில் தோன்றியவரே அதிபத்த நாயனார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தியை வெளிப்படுத்த ஒவ்வொரு விதமான நியதி இருக்கும். இவருக்கு என்னன்னா, சிவன் மீதுள்ள பக்தியால் கடலில் மீன் பிடிக்க செல்லும் பொழுதெல்லாம் மீன் பிடித்து கரையேறியவுடன் முதல் மீனை சிவனை நினைத்து கடலில் விடுவார். வலையில் சில நாட்கள் ஒற்றை மீனை பிடிப்பட்டாலும் அதனை சிவபெருமானுக்கே என்றே அவர் மீது கொண்ட பக்தியால் அதை கடலில் விட்டுவிட்டு வெறுங்கையுடன் தான் திரும்புவார். இது சிவபெருமான் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக தன்னால் இயன்ற செயலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் தினமும் செய்து கொண்டு வந்தார். அதிபக்தரின் இந்த இறை பக்தியை உலகறிய செய்யறதுக்காக சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தினார். அதன்படி பார்த்திங்கன்னா, அதிபத்தர் வீசும் வலையில் மீன்கள் சிக்குவதும் குறைய ஆரம்பித்தது. இதனால் அதிபத்தரோட குடும்பம் வறுமையில் வீழத் தொடங்கியது. ஆனால் சிவபக்தி ஒன்றியும் அவர் அதிபக்தருக்கு சிறிதளவு கூட குறையவே இல்லை. அதிபத்தர் ஒரு நாள் மீன் பிடிக்க செல்கையில் வலையில் விலை மதிப்பற்ற ஒரு தங்க மீன் சிக்கியது. அந்த தங்க மீன் தகதகவென மின்னியது. அவருடன் மீன் பிடிக்க வந்தவர்கள், உன்னுடைய கஷ்டத்திற்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். அதிபத்தர் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு சற்றும் செவி சாய்க்காமல் சிவபெருமானுக்கு அளிக்க தங்கமீன் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு அந்த சிவனை நினைத்தவாறு வலையில் சிக்கிய அந்த விலை மதிப்பெற்ற தங்க மீனையும் எந்தவித தயக்கமும் இன்றி சிவபெருமானுக்கே கடலில் விட்டு வீடு திரும்பினார். அவருடைய உயர்ந்த தூய பக்தியை மெச்சி சிவபெருமான் பார்வதி சமேதராக அதிபக்தருக்கு காட்சி அளித்தார். அவருடைய தொண்டிற்காக இறுதியில் முக்தியும் கொடுத்தார். அதிபக்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்கமீனை அர்ப்பணித்த நிகழ்வினை இன்றும் தங்கமீன் அர்ப்பணிக்கும் விழாவாக நாகப்பட்டினத்தில் காயாரோகணேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் அதிபக்தருக்கு அருள்பாலித்த திருத்தலம்தான் நீலாயதாட்சி அம்பாள் சமேத காயாரோகணேஸ்வரர் கோயில். இத்திருக்கோயிலில் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கு அதிபக்த நாயனாருக்கு தனி சந்நிதி இருக்கிறது. ஆவணி மாத ஆயில்ய நட்சத்திரம் அன்று இவரது குரு பூஜை விழா இங்கு சிறப்பாக நடக்கின்றது. இந்த கோவிலில் சிவனருளால் முக்தி பெற்ற மீனவ குலத்தை சேர்ந்த அதிபக்த நாயனாருக்கு மரியாதை தரும் விதமாக இவ்வூரில் மீனவர்கள் யாராவது இறந்துவிட்டால் அவர்களுக்கு சிவன் சார்பில் மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அப்போது சிவன் சந்நிதியை அடைக்காமல் கோவிலுக்கு முன்பாக இறந்தவரின் உடலை வைத்து சிவனுக்கு அணிவித்த மாலை, வஸ்திரம் ஆகியவற்றை இறந்தவரின் உடலுக்கு அணிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரம் அன்று அதிபத்த நாயனாருக்கு தங்கமீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் திருவிழாவின் போது நீலாயதாட்சி அம்மாள் சமேத காயாரோகணேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள்வார். ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகளில்
நாகப்பட்டினத்தில் புதிய கடற்கரைக்கு செல்வார். அங்கு அதிபத்த நாயனாரின் உற்சவ சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருள செய்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்கின்றனர். மீனவர்கள் வலை வீசுவது போலவும் வலையில் தங்க மீன்கள் கிடைப்பது போலவும் பாவனை செய்வர். அவ்வேளையில் நீலாயதாட்சி அம்மாள் சமேத காயரோகணேஸ்வரர் கடற்கரைக்கு எழுந்தருள்வார். அவருக்கு அதிபத்த நாயனார் தங்க மீனை அர்ப்பணிப்பது போலவும் அதன் பின் சிவன் அவருக்கு காட்சி தரும் வைபவம் நடக்கும். அன்று அதிபத்த நாயனார் குருபூஜை விழாவும் நடக்கிறது. இவ்வாறு வறுமையிலும் பசியிலும் வாடிய பொழுதும் இறைவனிடம் நியதி தவறாத பக்தி கொண்டவராக அதிபத்தர் இருந்ததால் அவரை நாயன்மார்களில் ஒருவராக போற்றுகின்றார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.